இன்றைக்கி எங்கே நம்ம போயிட்டு இருக்கோம்னா, நான் உங்களுக்கு எப்படி சொன்னோனோ பார்க்காத இடம் நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு, அங்கே தான் நம்ம இன்றைக்கி கிளம்பிட்டு இருக்கோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து கேமரா எதுவும் அலௌட் இல்லை. ஆனால் வந்து ஃபோனில் எடுக்கலாம். ஐயோ, ஆக்ஷன் கேமரா இந்த மாதிரி கோப்ரோ டிஜிஐ அந்த மாதிரி எல்லாம் கிடையாதான். ஆனால் வந்து ஃபோன்லேருந்து நீ என்ன வேணுமோ எடுக்கணுமோ எடுத்துக்கலாமா. இது என்ன, நான் ராம்தேவ் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கூட பண்ணுறாரா? அடங்கப்பா, என்னென்னவோ பண்ணுறானுங்களா, என்னென்னவோ செய்கிறாங்க. வந்து பொறுப்படுத்துறீங்களே, கொண்டு வாங்கனாக்கா கொண்டு வந்திருக்காங்க. பார்த்துட்டு வந்து எனக்கு வயிறே ரொம்பிடுச்சு பாருங்க. காசு पर्ची लानी पड़ेगी। लगेगी किशनगढ़ मार्बल स्टेशन है, 500 मीटर आगे लेफ्ट हैंड साइड में बिल्डिंग है, वहाँ से परमिशन। कैमरा अलाउड नहीं है अंदर। अच्छा, कैमरा अलाउड नहीं है? कैमरा चलाते 11,000 रुपये का फाइन है डायरेक्ट। अरे यार, फिर फायदा क्या है यार? यूट्यूबर है। हाँ, कैमरा अलाउड नहीं है। आप वहाँ से परमिशन लोगे, 5100 रुपये वहाँ ले लेंगे आप। सब खोल के जाना पड़ेगा आपको। டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நான் தங்கியிருக்கிறேன். வந்து இங்கே பாருங்கள் என்ன மாதிரி செம்மையாக இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ரூம் டூர் கொடுக்குறேன். நல்லா ஸ்டாண்டர்ட் ரூம் தான், பரவாயில்ல. அந்த பக்கம் நக்கி லேக்கு, இந்த பக்கம் ரூமு. இப்படியும் வந்து இப்படி இருக்கோமான்னு நான் நினச்சி பார்க்கல. ஆனால் செம்மையாக இருக்குது. இது பேர் என்ன? ஹோட்டல் ஆனந்த். ஹோட்டல் ஆனந்த். பைக்கெல்லாம் 2 பேர் தான் இங்கே நின்றுருக்கு. ஜஸ்ட் இப்போ கொஞ்சம் சுற்றி பார்க்க போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் அக்கம் பக்கம் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு. கொஞ்சம் காஃபி கிஃபி குடிச்சிட்டு வரலாம். அவர் கலாக்கிருதி காமிச்சுட்டு இருக்காரு ஐயா. குறை வித்தன்னு சொல்றாங்கல்ல, அது என்னவோ அது வடிவேல் ஆயிட்டு இருக்காரு ஐயா. இப்படிந்து நேரம் போனீங்களா, அங்க பாருங்க லேக் தெரியும். அங்க பாருங்க ஷைனிங் எப்படி அடிக்குது. ஆனா இங்க குளிர் இருக்கு, செம்ம குளிரா இருக்கு. இன்னும் ராத்திரியில பார்த்தா ரொம்ப டவுன் ஆயிடும் இங்க. ஆனா வந்து மவுண்ட் அபு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஆனா நல்லா இருக்கு. ராஜஸ்தான் இது ஃபுல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். லேக்கில் யாருன்னா போட்டிங் பண்ணனாக்கா வந்து பண்ணலாம் இங்கே நல்லா. ஆனால் இந்த ராத்திரியில் இந்த குளிரில் யார் பண்ணுறாங்க, யார் பண்ணுவாங்கோ, அதுதான் கேள்வி. நக்கி லேக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இதுதான் நக்கி லேக்கு. கடல் போல அந்த ரன் ஆஃப் கட்ச் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ சரி வாங்க கொஞ்சம் ஹாட் காஃபி இருந்தால் குடிக்கலாம் ஃபர்ஸ்ட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், பசி எடுக்குதுன்னு சரி மோமோஸ் சாப்பிடலான்னு அந்த கிரேவிங்ல 1.5 மணி நேரம் ஆக்சுவலி சுத்தின்னு இருக்கோம். ஆனால் வந்து மோமோஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்கிறது. அதோட வந்து நான்வெஜ் வந்து டிமாண்ட் ரொம்ப. இங்கே டிமாண்ட் இன் த சென்ஸ் கிடைக்க மாட்டேங்குது சரியா. என்ன பண்ணுறது?
பார்க்கலாம் எங்க கிடைக்குது என்னன்னு பார்க்கலாம். திரும்ப சுத்தி முத்தி அங்கேயே வந்துட்டோம் நக்கி லேக்கும். ಇದು ನಕ್ಕಿ ಲೇಕುಲ್ಲೋ பலூன்ல கொண்டு ரோலிங் மாதிரி இது பண்ண வைக்கிறாங்க உள்ள. நான் புது புதுசா வந்துட்டு இருக்கியா, பரவாயில்ல. வெரி குட் வெரி குட். யாருக்குன்னா போட்டிங் பண்ணனா இங்க டிக்கெட் வாங்கிக்கலாம். ஈஸியா டிக்கெட் வாங்கிக்கின்னு நம்ம போட்டிங் பண்ணிக்கலாம். ಇದು ರೇಟ್ ಶಿಕಾರಾ 400, ರೋ ಬೋಟ್ 250, ಪೆಡಲ್ ಬೋಟ್ 200. இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ளோ. Oh wow, nice. Nice. अच्छा मीन को वर्दा इंग कोटा करो டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி யாருன்னா இங்கே வந்தீங்களா, ஜெய குருதேவ் மோட்டர் சைக்கிள் ரெண்டல் இங்கே கிடைக்கும். வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பைக் எடுத்துக்கிட்டு எங்கே சுற்றணுமே சுற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்கே வந்து மவுண்ட் அப்பு மேலே எல்லாம் நல்ல நல்ல பிளேசஸ்ங்க எல்லாம் இருக்குது. கொஞ்சம் யார்கிட்ட வந்து ஒரு 2-3 நாள் நல்லா இது இருக்கோ, டைம் இருக்கோ, நீங்கள் வந்து நல்லா இதில் வந்து பண்ணிக்கலாம், சுற்றிக்கலாம். ரெண்ட்டுக்கு பைக் எடுத்துக்கிட்டு. இது வந்து நக்கி லேக் மேலே இருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு நல்லா ஃபுட் கோர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் வந்து நான்வெஜ்ஜும் கிடைக்கும், அது பின்னாடி போகணும். ஆனால் மோஸ்ட்லி இங்கே வந்து இதுதான் கிடைக்கும், வெஜிடேரியன், ராஜஸ்தானி ஃபுட் அண்ட் குஜராத்தி ஃபுட். அங்கே இருக்கு, அங்கே போவோம், பார்க்கலாம் வாங்க. அந்த பக்கம் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது ராஜஸ்தானி லெஹங்கா சின்னி மெட்டீரியல்ஸ் இங்கெல்லாம் கிடைக்கும். இந்த இவங்களுடைய கல்ச்சருடைய துணி எல்லாம் காக்ரா சோலி அந்த மாதிரி. குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் ராடர் எக்ஸ்ப்ளோரரில் அனைவரையும் நான் மறுபடியும் நான் வெல்கம் பண்ணுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். இந்த ஹோட்டலில் தான் நான் தங்கி இருந்தது. நேற்று சொன்னேன்ல, கூட தம்பியும் கிளம்பிட்டாரு. இன்னைக்கு எங்கே நம்ம போயிட்டு இருக்கோம்னா, நான் உங்களுக்கு எப்படி சொன்னோனோ பார்க்காத இடம் நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு, அங்கே தான் நம்ம இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ராஜஸ்தானுடைய ஸ்னோ பிளேஸுக்கு போக போகிறோம். எங்கே வந்து ஸ்னோ இருக்கும்.
அதுதான் இங்கே இப்போதுக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க நீங்கள் பாருங்க, நீங்கள் ரொம்ப ஆசைப்படுவீங்க. யாருனாச்சும் இங்கே வரணும்னாக்கா எப்படி வரணும்னு அதெல்லாம் ரூட்டெல்லாம் காமிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம அங்கே கிளம்பி போவோம். ஓகே பாய். ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு சொன்னபடி நான் வந்து இப்போ ஸ்னோ ஏரியா பார்க்க போயிட்டு இருக்கோம், ராஜஸ்தானோடைய. வாங்க நம்ம காமிக்கிறோம் எப்படி போகணும், என்ன பண்ணணும்னு. ஏன்னா ஸ்னோ வந்து வெறும் மணாலி, லத்தாக்கு இல்லை நேபாள் அங்கே தான் வரும்னு இல்லை. ஸ்னோ வந்து ராஜஸ்தான்லேயும் வரும். அந்த இடம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்க்காத இடம் யாரும், ஐ மீன் மோஸ்ட்லி நம்ம தமிழ் ரைடர். வாங்க அந்த இடத்துக்கு நம்ம போவோம். ஓகே, மவுண்ட் அபு நம்ம விட்டு கிளம்பியாச்சு. நல்லா இருக்குது சிட்டி, ஐ மீன் இந்த ஹில் ஸ்டேஷனு. யாரும் நீங்கள் வந்து வரலாம். ரொம்ப அழகான ஒரு இடம், பார்க்கலாம் வந்து. கீழே இறங்கிட்டு இருக்கோம். சிரோஹி 80. ஆக்சுவலி இது மவுண்ட் அபு வந்து குஜராத் அப்புறம் நம்ம ராஜஸ்தான் பார்டரில் ஒட்டி இருக்குது. அதனால் இது வந்து 2 பேருக்கும் சொந்தம். பாதி அந்த பக்கம் இருக்குது, பாதி இந்த பக்கம் இருக்குது.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹைவேக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து நேராக வந்து நம்ம ஹைவே பிடிச்சி ஒரு 250 கிலோமீட்டர் நம்ம வந்து பயணம் பண்ணணும். எப்படியும் வந்து 5 to 6 hours எடுக்க போகுது. ஏன்னா இன்னும் சாப்பிடல. ஃபஸ்ட்டு எங்கன்னா நிற்க வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நம்ம அந்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிடுவோம். இந்த தடவை நான் கடைசி வரைக்கும் நான் வந்து அந்த இடம் போகிற வரைக்கும் நான் இன்னும் சஸ்பென்ஸாக வைக்க போகிறேன். யாவர் 280னா அது இருக்கு இன்னும். யாவருக்கு ரொம்ப முன்னாடி இருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். நான் ராம்தேவ் ஹோட்டல் தான். ஐயோ, வாங்க பார்க்கலாம் என்ன சாப்பிட்றதுக்கு கிடைக்குதுன்னு. எதனா லைட்டாக சாப்பிட்டு ஓடுன்னு ஓடிடுவோம், அவ்வளோதான். நான் ராம்தேவ் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கூட பண்ணுறாரா? அடங்கப்பா, என்னென்னவோ பண்ணுறானுங்கடா, என்னென்னவோ செய்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ராம்தேவ் ராக்கெட் கூட வந்துடும் மாதிரி தெரியுது. வந்துடும் இந்தியா. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். எனிதிங் கிடையாது, எவ்ரிதிங். சரி வாங்க சாப்பிடுவோம். சரி, இங்கே என்ன சாப்பிட கிடைக்குதுனாக்கா சொன்னாங்க வந்து, ப்ளீஸ் சார் எங்களுடைய ரிக்வெஸ்ட்டில் ஆலு பரோட்டா சாப்பிடுங்க, இங்கே இது ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், திருப்தியாக சாப்பிடுங்கன்னு. சரி, நான் சொன்னேன் சரிடா, இவ்வளோ நீங்கள் வந்து வறுப்படுத்துறீங்களே, கொண்டு வாங்கனாக்கா கொண்டு வந்திருக்காங்க. பார்த்துட்டு தான் வந்து எனக்கு வயிறே ரொம்பிடுச்சு பாருங்க. நான் என்ன பண்ணுறது? அவர் பாருங்க, அவர் வந்து தோசை மாவு வர வச்சிருக்காரு நல்லா. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இது எப்படி நான் சாப்பிடுறது இப்போ? சரி, சாப்பிட்டு தான் ஆகணும், என்ன பண்ணுறது? சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, चले बाजी, चलो आराम से, ध्यान से. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். அங்கே ட்ரெயின் போகுது. ட்ரெயின் இல்லை, கூட்ஸ் ட்ரெயின். கடைசியில் சிங்கம் களத்தில் இறங்கிடுச்சு. ஓ, எப்பா என்னப்பா அந்த அலுக்கா பரோட்டா பயில்வான் மாதிரி இருந்துச்சு. தமிழில் பயில்வான், ஹிந்தியில் பெஹல்வான். ரொம்ப இதுவாக இருந்தது, ஹெவி. சரி, இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு நல்லா. அதில் ஹெவியாக அந்த ஒரு பரோட்டா செம்ம ஹெவியாக இருந்தது. ஐ ஹோப் தூக்கம் வரக்கூடாது.
தூக்கம்லாம் வராது, ஏன்னா நல்லா தூங்கியாச்சு ராத்திரி. இப்போ எங்கே நல்லா தூக்கம், அவ்வளோன்னா சரியாக தூக்கம் வரல. சரி, இப்போ ஹைவே ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஹைவே. இப்போது இதுக்கு மேலே எல்லாமே சூப்பராக கட்டியிருக்காங்க. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டெஸ்டினேஷன் வரைக்கும் சூப்பராக போயிடுவோம். ஏன்னா அங்கே 6 மணி வரைக்கும் தான் ஏன்னோ அலோவ் அங்கே. அதனால் அது சீக்கிரமே போய் ஆகணும். நம்ம இப்பயே 11 மணி ஆகிட்டுருக்கு. 4 மணிக்கு போய் ரீச் பண்ணுவோன்னு சொல்லுது கூகுள் மாதாஜி. ஓகே, நோ ப்ராப்ளம், போயிடலாம். Stay connected, dear friends. Yeah, dear friends. இப்போ அஜ்மேர் ரோட்டில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் அஜ்மேருக்கு அப்புறம் பியாவர், அந்த ரூட் இது. இன்னும் டெஸ்டினேஷனுக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த ரூட்டில் வந்து லாரி ரொம்ப லாரி 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 லாரி. பாப்பா இப்படி புகை விட்டுட்டு போறாரு இவரு. मैं तो दोस्त से मिलने गया। हाँ, चल आराम से जाना, देख के जाना. थैंक यू. ओ थैंक यू सर. பார்த்துட்டு போகிறாங்க, பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிட்டு போகிறாங்க. டியர் மக்களே, இதுதான் ரைடருடைய வாழ்க்கை. கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துட்டு சரி கிளம்பலான்னு. இங்கே வந்து இன்னும் 225 கிலோமீட்டர். சரி வாங்க போகலாம். இது இங்கே தொடிய ஒரே ஒரு டனல் தான், குட்டி டனல். ஒரு 300 மீட்டர் வரைக்கும் தான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கேருந்து என்னன்னாக்கா 300 மீட்டரில் வந்து ரைட் காமிக்குது. இப்போ இங்கேருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்.
இது மார்பிள் டம்பிங் யார்டு கிஷன்கட். வேணா நான் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் கொடுத்துட்றேன். ஆனால் வந்து யார் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் வந்து கிஷன்கடில் இருக்குது, ராஜஸ்தான் கிஷன்கடில். அஜ்மீருக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி. அங்கே தான் வந்து இது மார்பிள் டம்பிங் யார்டு. இப்போ நான் இது போய் காமிக்கிறேன். யாருனாச்சும் இந்த இடம் பார்த்துனீங்களா, இந்த வீடியோ பார்த்தீங்களா, யாருனாச்சும் வரணுமா இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வரலாம். अच्छा कहाँ से? पर्ची लानी पड़ेगी? लगेगी। किशनगढ़ मार्बल स्टेशन है 500 मीटर आगे, लेफ्ट हैंड साइड में बिल्डिंग है, वहाँ से परमिशन। कैमरा अलाउड नहीं है अंदर। अच्छा कैमरा अलाउड नहीं है? कैमरा चलाते 11,000 रुपये का फाइन है डायरेक्ट। अरे यार फिर फ़ायदा क्या है यार? तो यूट्यूबर है। हाँ तो कैमरा अलाउड नहीं, आप वहाँ से परमिशन लोगे 5100 रुपये वहाँ ले लेंगे आपसे। देख लो सब खोल के जाना पड़ेगा आपको बाहर, कैमरा वैमरा सब। भैया वो कह रहे हैं कि पहले ना परमिशन लेना पड़ेगा अंदर जाने के लिए। आगे 500 मीटर में लेफ्ट है, वहाँ पे ऑफिस है। और दूसरी बात है कैमरा अलाउड नहीं है। कह रहे हैं अगर देख लिया तो 11,000 का फाइन होगा। हाँ फोन में भी नहीं, कह रहे वीडियो नहीं लेना है। भैया भैया फोन में तो ले सकते हैं ना, फोन। भैया फोन में तो ले सकते हैं ना? फोन अलाउड, कैमरा अलाउड नहीं, फोन अलाउड। फोन अलाउड है। चलो 500 मीटर आगे किशनगढ़ मार्बल स्टेशन है। ठीक है ठीक। கிஷன்கட் மார்பிள் அசோசியேஷன் இருக்குது. அங்கே போய் நம்ம வந்து பர்மிஷன் எடுக்கணும். அந்த ஸ்லிப் அவங்க கொடுத்தாங்களா, இங்கே வந்து நம்ம காமிச்சிட்டு நம்ம உள்ளே போனோம். மெயின் இதில் என்னன்னாக்கா வந்து இதில் இது கிடையாது, உள்ளே வந்து கேமரா எதுவுமே நம்ம வந்து கொண்டு போக முடியாது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து கேமரா எதுவுமே அலௌட் இல்லை. ஆனால் வந்து ஃபோனில் எடுக்கலாம். ஐயோ ஆக்ஷன் கேமரா இந்த மாதிரி கோப்ரோ டிஜிஐ அந்த மாதிரி எல்லாம் கிடையாதான். ஆனால் வந்து ஃபோன்லேருந்து நீ என்ன வேணுமோ எடுத்துக்கலாமா? இது என்ன ரூலுன்னு எனக்கு புரியல. ஏன்பா இது பேன்னாக்கா இந்த பிரதர் வந்து ரொம்ப சொதுப்புல்றாப்பா. சரி வாங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போவோம். இது தான் என்ட்ரி, ஐ மீன் என்ட்ரன்ஸ். இது தான் அங்கே பாருங்க ஸ்னோ, பாருங்க இதுதான் ஸ்னோ யார்ட் பார்த்தீங்களா? Oh, this is really amazing. ரெஸ்ட்ரூமில் இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது. எப்படி இது வந்து கொடுத்துருப்பாங்க.
அது அங்கே பாருங்க ஸ்னோது அது டியர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இதுதான் வாவ் அங்கே பாருங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஸ்னோ யார்டு யார் வரீங்களோ வாங்க செம்மையாக இருக்குது பார்க்கலாம் நீங்கள் வாவ் இப்போ பாருங்கள் எல்லாம் இதெல்லாம் மார்பிள் தான் कैमरा है क्या चलेगा नहीं नहीं अलाउ नहीं है